வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அன்னைக்கு கொத்தவர காட்டினேன்ல, நெறைய காய்ச்சிருக்கு. நெறையனா ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அத அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கேன். கட் பண்ண போறேன் நான் அத. அ ஸோ இத கட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல புடிச்சு உடைச்சிடக்கூடாது. அ இங்க தெரியுதா? இந்த இடத்த வந்து அ உடைச்சு மொத்தமா அப்படியே பிச்சிடக்கூடாது. பிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பக்கத்துலேருந்து குட்டி, குட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த காராமணி பறிப்போம்ல, அதே மாரி தான். கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்து திருகியோ இந்த கத்திரிக்கோல் வச்சு லைட்டா கட் பண்ணி எடுத்தா இது தப்பிக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே இந்த மாரி தான் இருக்கு. இப்ப இது நான் காட்டுறேன் பாருங்களேன். ஆ இதோ இந்த காயில பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஒரு பேபி காய் இருக்கா? இது இருக்கு. அப்ப நான் முழுசா திருகி எடுத்துட்டேன்னா இது போயிடும். அப்ப இது இத ஹர்ட் பண்ணாம நான் இத வந்து இத பாதிக்காம நான் இத பறிக்கணும். ஸோ நான் இன்னைக்கு பறிக்க போறேன். இது அப்புறம் இது பாருங்க, இதுல இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. இதுல நல்லா காய்ச்சிருக்கு. கொத்தா வந்திருக்கு. இதோ வந்திருக்கு. நெறைய இருக்கு. ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது கட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நான் வீடியோ காட்ட முடியாது. நான் மட்டும் தானே எடுக்கிறேன். அதனால கட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். திஸ் இஸ் ஹாப்பி மொமெண்ட் ஃபார் மீ. சின்ன கார்டன் தாங்க. சின்ன கார்டன்ல வச்சு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். ஐ தேங்க் காட் ஃபார் திஸ். ஓகே, நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? பறிச்சுட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ கொத்தவரங்காய் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. இது ஒரு 4 செடி. 4 செடியில தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் கொஞ்சம் இந்த அளவுக்கான ஒரு அறுவடை. ரொம்ப நல்லா இருக்கு. பிஞ்சா ரொம்ப கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறதுலாம் நான் பச்சையா சாப்பிட்டுக்கலாம். மித்தது வந்து பருப்பு போட்டு கொஞ்சோண்டு ஏதாவது செஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகே, ஹாப்பி ஃபார் இட். பை பாய். ஸோ எக்ஸ்பெக்டிங் இந்த மாதிரி நிறைய ஹார்வெஸ்ட் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்களும் உங்கள் மாடியில் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் திஸ் 100% சொல்ல மாட்டேன், 95% ஆர்கானிக்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து கம்போஸ்ட் எல்லாம் போடும்போது கடையில் வாங்குற காய் தானே போடுறோம். பட் ஓகே, இல்லை ரொம்ப ஓவர் பெஸ்டோட இருக்கிறத சாப்பிட்றத விட, பெஸ்டிசைட்ஸோட இருக்க சாப்பிட்றத விட இது நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே, ஹாப்பி ஃபார் இட். பாய் பாய் நண்பர்களே.